லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. நம்ம பார்க்குறது கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குண்டான குறியீடுகளுங்க. அந்த குறியீடுகளை நம்ம வந்து வச்சுக்கிறது நல்ல யோக பலன்களை அளிக்குங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் ஒரு நட்சத்திர கணக்கில் தான் வருங்க. அதில் அதுக்கு உண்டான குறியீடுகள் இருக்குதுங்க. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அஸ்வினி, பாரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் போடுறது திருவாதிரை வரைக்கும் போட்டிருக்கேன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இது 3க்கு போடுறேங்க. இப்போ அதுக்குள்ள குறியீடுகளை நான் வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்து வச்சு காலையில பார்த்துட்டு நம்ம வேலைகளுக்கு போகும்போதோ இது தொழில் சம்பந்தமாவோ அந்த மாதிரி இடங்கள்லையோ வீட்லையோ வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை அளிக்குங்க. இப்போ அதுக்குள்ள குறியீடுகளை இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, புனர்பூசத்துக்கு போயிட்டு இருக்கேங்க. புனர்பூசத்துக்கு போட்டோம்ல, புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மிதுன ராசிக்கு வரும், கடக ராசிக்கு வரும். இப்போ நம்மளுக்கு இப்போ அது முக்கியம் இல்லைங்க. புனர்பூச நட்சத்திரம் அதுதாங்க கணக்கு. அவங்க நீங்க முதன ராசியா இருந்துக்கோங்க, கடக ராசியா இருந்துக்கோங்க, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எதுவா வேணாலும் இருந்துக்கலாங்க. இப்ப அது நம்மளுக்கு கணக்கு இல்லைங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்ன குறியீடுகள் அப்படிங்கிறத தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வில்லுங்க, வில்லுனுடைய இமேஜ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அம்புக்கூடு, இந்த அம்புக்கூடு வச்சு பார்த்தீங்களா, கூடு அம்பு போட்டு வைக்கிற மாதிரி பேக்ல மாதிரி இருக்கும் அம்புக்கூடு, அது இல்லைன்னா வில்லு. இந்த படத்தை நீங்க வந்து கையில் வச்சுக்கோங்க. காலையில எந்திரிக்கும் போது இந்த படத்தில் முடிக்கணும். நான் ஒரு நாள் முடிச்சாங்க, 2 நாள் முடிச்சாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. தொடர்ந்து அதை பண்ணிட்டே வந்தோம்னாக்கா அதோட ரிசல்ட் நல்லா தெரியும். அதனால இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு நோட் பண்ணிக்கோங்க, வில் வித் அன்புக்கூடு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரங்க. பூச நட்சத்திரம்னா 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் எந்த பாதமா இருந்தாலும் அது கணக்கு இல்லைங்க. நட்சத்திரம் தாங்க கணக்கு. தாமரைங்க 1, இல்லைன்னா பசுவின் மடி, இல்லைன்னா அம்புங்க. இதுல 3ல ஒரு போட்டோ வச்சுக்கலாங்க. நான் 3ஐயும் சேர்த்துக்கலாம், 3 கூட சேர்த்து வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஏதோ ஒண்ணு நீங்க வந்து காலையில நீங்க பார்க்கணும். அது நல்ல பலன்களை வழங்க, நல்ல யோக பலன்களை வழங்கும். அதுக்கு அடுத்தபடியா ஆயில்யங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா சர்ப்பம், இன்னொன்னு அம்மி. சர்ப்பம், அம்மி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எது தோதா இருக்கோ அந்த இமேஜை நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே அதுல முழிக்கணுங்க. முழிச்சிங்கன்னா நல்ல பலன்கள் வருங்க. இது வந்து இப்போ வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யத்துக்கு போட்டிருக்கேன். ஃபர்தரா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நான் போடுறேன். இப்போ நான் வந்து சார்ட்ல உள்ளது நல்லா காட்டுறேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யத்துக்கு உண்டானதை நீங்க பார்த்துக்கோங்க. நான் அடுத்து வந்து மக நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கேங்க. மகம், பூரம், உத்திரம் 3க்கு போட்டிருக்கேன். மக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு 1, 2, 3, 4 பாதம், 4 பாதத்துக்கும் ஒரு கணக்கு தாங்க. எந்த நட்சத்திரமா இருந்தாலும் வீடுங்க, வீடுடைய ஒரு போட்டோ, இல்லைன்னா பல்லக்கு, பல்லக்கு தூக்கிட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்களே அந்த பல்லக்கு, இல்லைன்னா வீடு, ஏதோ ஒண்ணு நீங்க போட்டோ வந்து காலையில முடிக்கணுங்க. முடிச்சா அந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியா பூர நட்சத்திரங்க. அது மக நட்சத்திரமும் சிம்மராசி, பூரமும் நட்சத்திரமும் சிம்மராசி தான். ராசி நம்மளுக்கு கணக்கு இல்லை, இருந்தாலும் பூரம். பூரத்தை பொறுத்த மட்டும் சங்கு, சங்கு 1, மெத்தை 1, கட்டிலின் இரு கால்கள், கட்டிலின் கால்கள், கட்டிலின் கால்களை நீங்க இமேஜா வச்சுக்கலாம், இல்லையா மெத்தையை வச்சுக்கலாம், சங்க வச்சுக்கலாம். எல்லாம் 3மே வச்சுக்கணும்னு நினைச்சிக்கினாலும் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறது நல்லது, 3 வச்சுக்கிட்டாலும் நல்லது. அதுக்கு அடுத்தபடியா உத்திரத்தை எடுத்துக்கோங்க. உத்திரத்துக்கு மெத்தைங்க. அடுத்து கட்டிலின் கால்கள், கீழே அப்படி போட்டோ எடுத்த மாதிரி அந்த காலை மட்டும் போட்டோ எடுத்த மாதிரி இருக்கிறது, இல்லையா மெத்தையோட சேர்ந்த மாதிரி எடுத்தாலும் சரி. நீங்க அந்த ஒரு போட்டோவை வச்சுக்கிறது உத்திர நட்சத்திரத்துக்கு நல்லது. உத்திர நட்சத்திரம் எப்படி வரும்? உத்திரம் 1ஆம் பாதம், 1ஆம் பாதம் வரைக்கும் சிம்மராசி, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கன்னிராசி. அப்படி பார்க்கும்போது மக நட்சத்திரத்துக்கு, பூர நட்சத்திரத்துக்கு, உத்திர நட்சத்திரத்துக்கு போட்டிருக்காங்க. இதை நீங்க பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து மக நட்சத்திரமா வீடு பல்லக்கு, பூர நட்சத்திரமா சங்கு, மெத்தை, கட்டிலின் கால்கள், உத்திரமா மெத்தை, கட்டிலின் கால்கள், ஏதோ ஒரு இமேஜை நீங்க வச்சு டெய்லி காலையில முடிக்கணுங்க. முடிச்சானா நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பார்க்கணுங்க, பார்த்தா நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்துக்கோங்க ஒரு தடவை.